வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோவில் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேப்டாப் வந்து நீங்கள் ஷட் டவுன் பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இஷ்யூ வந்து நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி அதுக்கான இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பார் போய்ட்டு கமெண்ட் ப்ராம்பிட் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்பிட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வந்து இது ஒரு வேர்டு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து இங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் இப்போ வந்து உங்களுக்கு அதை ஸ்பெல்லிங்கோட சொல்லிடுறேன். பவர் சிஎஃப்ஜி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கட்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட இஷ்யூஸ் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து இன்னும் நிறைய ஒரு சில மெத்தட் வந்து இருக்குது, அதாவது ஷட் டவுன் ப்ராப்ளத்துக்கு. ஸோ அந்த மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் வந்து கொடுத்து உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஒரு சில சூப்பரான வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இஷ்யூஸ் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியாச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியாகலைனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி எக்கச்சக்கமான விண்டோஸ் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.